இனிமே நாதமுனிகள் கஜானனர் என்னும் நித்திய சூரியனுடைய அம்சமாக திருவதாரம் என்றார். கஜானனர் வேற யாரும் அல்லர், அவர்தான் விஸ்வக்சேனருடைய மந்திரி பிரதானிகள்ல ரொம்ப முக்கியமானவர். இத பத்தி ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஓம் நமோ கஜவக்திராத்யை பாரிஷத்தை பிரசாசத்தே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே பகவத்குண தர்ப்பணம்னு பராசர பட்டர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த கிரந்தத்தினுடைய மங்கள ஸ்லோகம், பகவத் தியான ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லோகத்துல சொல்றார், ஓம் நமஹா கஜவக்திராத்யை, கஜானனன் யானை முகத்தார், யானை முகம் கொண்ட ஒரு பிரதானி, மந்திரி பிரதானி, பெரிய சேனாபதி. இவர் பெருமாளுடைய விஸ்வக்சேனர் தான பிரதானர், சேனாபதிகள் அனைவருக்கும் தலைவர். அவருக்கு மொத்தம் 8 முக்கியமான உபசேனாபதிகள் இருப்பார். அதுல கஜானனர்னு ஒருத்தர், சிம்ஹானனர்னு ஒருத்தர், இப்படி ஒத்தொத்தருக்கு பேர். அதுல கஜானரங்கிற ஒரு நித்தியசூரி, அவருடைய அம்சமாகத்தான் நாதமுனிகள் திருவதாரம் பண்ணுகிறார். இவர் அவதாரம் 823வது வருஷம். இவர் எழுந்தருள் இருந்தது 93 திருநக்ஷத்திரங்கள், அதாவது 917 வரைக்கும் எழுந்தருள் இருந்தார். இவர் அவதாரம் காட்டுமன்னார் கோவிலில் நடந்தது. இவர் திரு வைகுந்தத்தை, ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்த இடம் அநேகமாக கங்க கொண்ட சோழபுரத்துக்கு அருகிலே ஏதோ ஒரு இடத்தில் இருக்கலாம். இன்று அந்த இடம் தெரியும்னு சொல்லுபவர்களும் உண்டு, இல்ல தெரியாதுன்னு சொல்லுபவர்களும் உண்டு. நிறைய ஆச்சாரியர்கள் எங்க பரமதிச்சான்னு பார்த்தீங்கன்னால் ஓரளவு தெளிவு இருக்குமே தவிர அப்படியே முழு தெளிவு கிட்டாது. ஏன் அப்படின்னால் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றிலோ தேதியிலோ இடத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. நமக்கு அது ரொம்ப குறைச்சலாத்தான் தெரிய வருது. அவர்கள் என்ன சாதித்தார்கள், என்ன கிரந்தம் எழுதியிருக்காங்கிறத பத்தி தான் விளக்கமா எழுதியிருக்காளே தவிர அவர்கள் அவதரித்து பால்யத்தில் என்ன பண்ணா, கௌமாரத்தில் என்ன பண்ணா, ஓடி பிடிச்சு விளையாடினாளா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒன்னொன்னும் தெரிஞ்சிருந்தா நன்னா இருந்திருக்குமே. என்ன அதுல அவ முக்கியத்துவம் செலுத்தவே இல்லையே. தாங்கள் பகவான் அனுபவிச்சோம், ஊருக்கு உபதேசித்தோம், இதைத்தான் அவர்கள் முக்கியமா கொண்டிருந்தார்கள். ஆக இந்த சுவாமியினுடைய அவதாரம் காட்டுமன்னார் கோவில் நடந்தது. சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அற்புதமான திவ்யதேசம். 2-3 மன்னார் கோவில்கள் தமிழகத்திலேயே உண்டு. ஒன்னு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, ஸ்ரீவித்யா ராஜகோபாலம், ரொம்ப பிரசித்தமான பெருமாள். ஒரு கையாலே சத்யபாமையினுடைய தோளை ஊன்றிக்கொண்டு, மத்தர் கையாலே சாட்டை பிடித்துக் கொண்டு, பசுமாடு கன்றுகளோட கூட ஒத்த திருப்பரியட்டத்தை தரித்து கொண்டு மன்னார்குடியில ரொம்ப பிரசித்தமா எழுந்திருக்கார். அதாவது கோபிலர் கோப்பிரளையர்னு 2 ரிஷிகள். அந்த 2 ரிஷிகளும் துவாரகையில போய் கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா. இவ போற நேரத்துக்குள்ள கண்ணன் பரப்பிட்டு பரமதத்துக்கே போயிட்டார், வைகுந்தத்தை அடைஞ்சுட்டார். இவா 2 பேரும் கோபிலர் கோப்பிரளைய ரிஷிகள் போய் விசாரிச்சுட்டு இருக்கா, நாங்க துவாரைக்கு போய் கண்ணனை சேவிக்கலான் இருக்கோம், எந்த வழியில போகணும்னு. வழியில போலாம், துவாரகைக்கு போலாம், ஆனா கண்ணன் போயிருக்கிற இடத்துக்கு நீங்க இப்ப போக முடியாது, அவர் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டார், அதுக்கு நீங்க போற அன்னைக்கு சேவிச்சுக்கலாம். அவ ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டா. நான் போய் துவாரகையில இப்படி எல்லாம் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேனே, கண்ணன சேவையே இல்லேன்னு விட்டாளினால் எங்க பக்தன் விருப்பப்படுறானோ கண்ணன் உடனே அங்க தோண்டி விடுறார். அவ இருக்கிற இடத்திலேயே 32 சேவை சாதிச்சார். அவ 3 சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு போனா, ஆனா கண்ணன் 32 சேவை சாதித்தார். இன்னைக்கு ராஜகோபால சுவாமியினுடைய திருமதில் அவருடைய உள்பிராகாரத்துல சேவிச்சிட்டு போனோம். 32 திருக்கோலங்களும் சித்திர ரூபத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுல முதல் திருக்கோலம் தான் மூலமூர்த்தி, கடைசி திருக்கோலம் தான் உற்சவமூர்த்தி. இப்படி சொல்லுவாரும் உண்டு, அப்படி சொல்லுவாரும் உண்டு. முதல்ல பரமசுவாமி பகவான் பெரிய வாசுதேவ பெருமாள் பின்னாடி எழுந்துள்ளி சேவை சாதிக்கிறார். நின்ன திருக்கோலத்தில் இருக்கிற மூலமூர்த்தி, முன்னாலு நின்ன திருக்கோலத்தில் ஒரு கையால் ஒருவந்தன் தோளை உண்ணியன்னு ராஜாவாய் உலகத்துக்கெல்லாம் ராஜா ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன். ஏன் வித்யா ராஜகோபாலன் சொல்றோம்னா, வித்தைகள் 32 வித்தைகள், உபனிஷத்துல 32 வித்தைகளை பத்தி சொல்றது. அதாவது சத்வித்யா, தஹர வித்யா, பௌம வித்யா, சாண்டில்ய வித்யா, வைஸ்வானர வித்யா, நிறைய வித்தைகள். அந்த வித்தைகளுக்கெல்லாம் பிரதிநிதி தான் பெருமாள். ஆனால் அவர் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் நாட்டுக்கு மன்னனார், நாடுகளுக்கெல்லாம் மன்னனா அங்க இருந்துட்டார். காட்டுக்கு மன்னனா உத்தர வேண்டாமா? நாட்டுக்கெல்லாம் ஒரு மன்னன் இருந்துட்டார்னா காட்டுக்கு ஒரு மன்னன் இருக்கணும் இல்லையோ? சிதம்பரத்துக்கு அருகிலே காட்டு மன்னார் கோவில், வீரநாராயணத்து ஏரி, வீரநாராயணபுரத்து எம்பெருமான், அவனேதான் காட்டும் மன்னனார். காட்டு மன்னனார், காட்டுக்கு மன்னன்னா காட்டு மன்னன், காட்டு மன்னன்னா இந்த சம்பிரதாயத்தை அவர் தானே நமக்கு ரட்சித்து காப்பாத்தி கொடுத்திருக்கார். நாதமுனிகள் அவதரிக்கலன்னா இந்த மன்னார்குடியே யாரானு சொல்ல போறாளா? வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தான் ஏத்தம் தெரியுமா? மணவாள மாமனிகள் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், நாதமுனி முதலான நம் தேசிகனை அல்லால் பேதமனமே உண்டோ பேசு. நமக்கு ஆழ்வார்கள், தெருளுற்ற ஆழ்வார்கள், சீர்மை அறிவாரார், அருளிச் செயலின் ஆழ்பொருள்கள்லாம் ஆருக்கு தெரியும்? ஆழ்வார்களுடைய வைபவமோ, அருளிச் செயலுடைய வைபவமோ,
தெருளுற்ற நாதமுனி தொடக்கமாக நம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்றா பிறந்திருக்கா. அதுல ஆழ்வார்களுடைய வைபவம் நாதமுனி முதலான நம்ம ஆச்சாரியர்களுக்கு தான் புரியும் என்ன அந்த சுவாமி சாதிக்கிறார். ஆகையால் ஆழ்வார்களுக்கு பிரதிநிதியாய் அவர்கள் அருள் பெறுவதற்காக நாதமுனிகள் பெருமானுடைய அனுகிரகத்தோட வீரநாராயணபுரத்தே, அதாவது காட்டுமன்னார் கோவிலில் திருவவதாரம் பண்ணினார். இந்த சுவாமியினுடைய பேரன் தான் ஆளவந்தார். இவா ரெண்டு பேருமே இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவா. தாத்தாவும் பேரனும், திருப்பாட்டனாரும் திருப்பேரனாரும். நாதமுனிகள் திருப்பாட்டனார், ஆளவந்தார்ங்கிற யாமுனாச்சாரியர் திருப்பேரனார். இந்த ரெண்டு பேரும் தான் நடு நாயகம் ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரைக்கே. கூரத்தாழ்வானுடைய இந்த ஸ்லோகத்தை ஒத்தொத்தர் நித்தியம் சொல்றோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருவரம் தராம். அடியனுடைய ஆச்சாரியன் வரைக்கும் வணங்குகிறேன். எங்கிருந்து? லக்ஷ்மிநாத சமாரம்பாம். முதல்ல பிரதமாச்சாரியன் லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து ஆரம்பிச்சு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம், நாதமுனிகளையும் யாமுனாச்சாரியர்களையும் நடுவாக கொண்டு மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம். இதை சொல்லிட்டு இருக்கிற அடியனுடைய ஆச்சாரியன் வரை அனைத்து குருக்களையும் வணங்குகிறேன் என்று கூரத்தாழ்வானுடைய ரொம்ப அழகான ஸ்ரீசுக்தி. நித்தியமே நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஸ்லோகத்தை சொல்லச்செல்லாம் குரு பரம்பரையை ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் அங்க இருக்கிற பேர் மட்டும் இருக்கிறவாளை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு சொன்னால் நாதயாமுனர்கள் வரைக்கும் யார் யார் இருக்காளோ மொத்த பேரையும் ஒரு நிமிஷம் நினைச்சு விடணும். ஸ்லோகத்தை நம்ம வேகமா சொல்லிட்டு போடுறோம். இப்ப இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு எத்தனை அடியாரு பாருங்க. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். 15 வினாடியா இருக்குமா? அவ்வளவுதான். ஆனா 15 ஆச்சாரியர்கள் அதுக்கு குழு இருக்கா. ஒத்த 2 பேர் இல்ல. லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து தொடங்கி அதுல சொல்லப்பட்ட கடைசி ஆச்சாரியன் வரைக்கும் எத்தனை ஆச்சாரியர்கள். நடுவுல அவர்களையும் நினைச்சுட்டே சொல்லணும். ஸ்லோகத்தை அவசர கோலத்தில் சொல்லுவது கூடாது. ஸ்லோகத்துல நடுவுல இருக்கிறவாள நினைச்சுக்கணும். இப்ப நமக்கு என்ன அவசரம்? மெதுவா சொன்னதுக்காக ஒண்ணும் இல்லையே. லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னா லக்ஷ்மிநாதன், லக்ஷ்மி, விஷக்சேனர், நம்மாழ்வார், அதுக்கப்புறம் நாத யாமுன மத்தியமாம் நாதமுனிகள். நாத யாமுனர்களுக்கு நடுவிலேயே உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிகள். யாமுனாச்சாரியருக்கு ராமானுஜருக்கு நடுவில் இருக்கிற 5 ஆச்சாரியர்கள் எல்லார பத்தியும் தெரியுமே. அப்புறம் இந்த ஸ்லோகத்தை எதுக்கு நம்ம குறுக்கணும் சுருக்கணும் சொல்லுங்க. ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கிறச்சேவே இவா எல்லாரையும் ஒரு தரம் நினைச்சுக்கலாம் இல்லையோ. நித்தியப்படி ஆந்தனையும் எத்தனை தரம் முடியுமோ அத்தனை தரம் குரு பரம்பரைக்கு நன்றி சொல்லிண்டே இருக்கணும். அவர்கள் எழுதி கொடுக்கத்தான் நாம இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கோம். அவர்கள் மட்டும் ஒண்ணு எழுதாத போயிருந்தா, இப்ப 6000 படி குரு பரம்பரா பிரபா இந்த புஸ்தகம் இங்க இருக்கு. இது யாரும் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தார், அடியன் வாசிச்சேன், நீங்க வாசிக்கிறீர்கள், எல்லாரும் வாசிக்கிறோம். இது இருக்கவே பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஒரு நூலே உண்ணாம போயிருந்ததுனால் நாதமணி வைபவம் பேசவே போறதில்லை, ஆழ்வார்களை பத்தி போட போறதில்லை. இங்க 6 நாள், அங்க 8 நாள், இங்க 7 நாள் ஒண்ணுமே நடக்காது. கிரந்தம் இருக்கோ நம்ம இத்தனை உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு. கிரந்தம் இருக்கோ பக்தி இருக்கு. பக்திங்கிறது பண்ணணும். வாழ்க்கையில இத்தனை கட்டம் வந்ததுனாலும் பக்தி ரட்சிக்கும்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுமே. அவர் எழுதி வைக்காமலே போயிருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க. ஆகையால் குரு பரம்பரைய நிச்சல நம்ம தியானிக்கணும். கார்த்தால படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுல இருந்தே குரு பரம்பரையை பத்தி நினைச்சுட்டே தான் எழுந்திருக்கணும். ராத்திரி படுத்துக்க போறச்சேவும் குரு பரம்பரைக்கு நன்றி செலுத்தி விட்டு தான் படுக்கிறதுக்கு போகணும், நித்திரைக்கே போக வேண்டும். அதுக்கு ரொம்ப சுலபமான வழிதான் இந்த ஸ்லோகம். லக்ஷ்மிநாத சமாரம்பா ஸ்லோகத்தை சுருக்கமா ஏன் பண்ணிவிட்டார்? இத்தனை பேரை வரிசையா பேரை ஞாபகம் வச்சுக்கணும்னா மனசு கொஞ்சம் கட்டப்படும் இல்லையோ. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டோம்னா ரொம்ப சுலபமா ஞாபகம் வந்துருமே. அந்த ஸ்லோகமும் எவ்வளவு சுலபம். இதே போல வேறொரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமே. அதாவது லட்சுமிநாதனிடத்திலிருந்து தொடங்கி நம்ம ஆச்சாரியன் வரைக்குமோ, நம்ம ஆச்சாரியனிடத்திலிருந்து அவன் வரைக்குமோ எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கமோ இல்லையோ. வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரைன்னு சொல்றோம். அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருனு ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணவ் முனிம் யாமுனம் ராமம் பத்மவிலோச்சனம் முனிவரம் நாதம் ஷடத்வேஷிணம் சேனேசம் ஸ்ரீயமிந்திரா சகச்சரம் நாராயணம் சம்ஸ்ரயே. இது நித்தியப்படி சொல்றோம். அதே மாதிரி வாக்கிய குரு பரம்பரை அஸ்மத் குருபியோ நமஹ, பரம குருபியோ நமஹ, சர்வ குருபியோ நமஹ என்று சொல்றோம். இந்த குரு பரம்பரை எல்லாம் விடாம சொல்றதுக்கு காரணம் நன்றி நவிலிதல். என்னன்னி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. நமக்கு இத்தனை பெரிய சொத்தை விட்டு வச்சிருக்க போயிருது அவாதான். இப்ப இந்த சொத்தெல்லாம் பத்தி நமக்கு தெரிவிக்கிறவர் யார் தெரியுமா? 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் பின்பழகிய பெருமாள் ஜீயர். அந்த சுவாமி தான் இந்த குரு பரம்பரை நூலையே சாதிச்சிருக்கார். அது கொண்டுதான் போன வருஷமும் ஆழ்வார் வைபவம் பார்த்தோம். இப்ப நாதமுனிகள் வைபவம் அது கொண்டு ஆங்காங்க 2-3 வரிகள் மட்டும் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டா உங்களுக்கு அந்த சொற்கள் கேட்கறதுக்கு தான் நன்னா இருக்கும். நாம எத்தனை நாளி தமிழ் என்னவா கட்டப்பட்டு பேசினாலும்
அன்னைக்கு அவ எழுதி வச்சதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இல்லையோ. மேலும் 800 வருஷம் 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தால் அந்த பழமைக்கே ஒரு மதிப்பு இல்லையா? ஒரு பொருள் பழசாப்படுத்துனா எவ்வளவு மதிப்புடதையாடுறது. இப்போ அரிசியே பழைய அரிசியா இருந்தா நன்னா ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? முன்னாடி எல்லாம் பழைய அரிசியான்னு பார்த்து தான் வாங்குவா. அது பண்ணா நன்னா காணும், வீணா சட்டுன்னு குழஞ்சு போயிடாது, பண்ணா நன்னா பொலன்னு நன்னா இருக்கும் சாப்பாடு. அதெல்லாம் பழசா இருந்தா பார்த்து வாங்கணுமோ இல்லையோ? நாம தான் ரொம்ப பழசாப்படக்கூடாது. மத்தது எது பழசானாலும் ஒன்னும் தப்பு இல்லை. நம்ம சிந்தனையிலயோ எதுலயோ நாம வயசாயிடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் ஒன்னும் நல்லது நமக்குள்ள போகவே போகாது. நாம அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாமதமான பகவான் அனுபவிச்சு புதுசா இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா அவரும் புதுசா இருக்கார், நாமும் புதுசா தான் இருக்கணும். ஆனா இது 700 வருஷத்துக்கு முற்பட்ட நூல்னால் அப்ப என்ன பழமை, என்ன மதிப்பு, எவ்வளவு உண்மை இருக்கும். இன்னைக்கு ஏதோ நமக்காக எழுதப்பட்ட நூல்னா நிறைய உண்மை இருக்காது. அடியனுக்கு எவ்வளவு புத்தி இருக்கோ அவ்வளவுதான் அந்த புத்தகத்துல இருக்கும். ஆனா அவ எழுதி வச்சுவா அப்படி இல்லையே. அதீத ஞானம் உடையவா, நம்மிடத்துல அன்பு இருக்கிறவர்கள், நேர்மையே உருவானவர்கள். அப்ப அவ எழுதியிருக்கிறது அத்தனையும் பொன்னேட்டுல பொதிச்சு அப்படியே நாம கடைப்பிடிக்க வேண்டும். பழமைன்னு வேதத்துக்கு எதுக்கு உலகம் முழுக்க இவ்வளவு பிரசித்தி? என்ன எத்தனை ஆயிரம் வருஷம், லட்சம் வருஷமா, கோடி வருஷமா தெரியாது. ஒரு மனுஷன் வாயில அது வந்ததே கிடையாது. அபௌருஷேயமான அனாதியான நித்தியமான வேதம். குற்றங்களுக்கு இடமே கிடையாது. தோஷம் இல்லை, மறதி இல்லை, சொற்குற்றம் பொருட்குற்றம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த சொற்களை வாசிச்சாலே அதனுடைய ஆசை தனிதான், அதனுடைய ஈர்ப்பும் தனிதான். அதனால சில வரிகளை மட்டும் வாசிக்கிறேன். இவ்வாழ்வார்கள் தன்னுடைய சோதிக்கு எழுந்துருளி நெடுங்காலம் கழிந்தவாறே வீரநாராயணபுரத்தில் மன்னனார் திருவடிகளிலே சர்வவித கைங்கரியங்களையும் செய்து கொண்டு போர்கிற ஈஸ்வர பட்டாழ்வாரும் அவர் குமாரர் நாதமுனிகளும் அவர் குமாரர் ஈஸ்வர முனிகளும் ஒரு நாள் அளவிலே மன்னனார் திருமுன்பே சென்று தண்டம் சமர்ப்பித்து, இப்ப அந்த ஊர்ல வாழ்ந்துன்னு வந்திருக்கிறவா ஆறாருன்னு சொல்றார். ஈஸ்வர பட்டாழ்வார், அவருடைய திருக்குமாரர் நாதமுனிகள். நம்ம இப்ப நாதமுனிகள்னு பார்க்கிறோமோ இல்லையோ, அவருடைய முழு திருநாமம் ஸ்ரீ ரங்கநாத முனி. அது சுருக்கி நாதமுனின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை பத்தி பிளலோகஞ்சீயர் ராமானுஜனுத்தந்தாதி வியாக்கியானத்தில் அழகான ஒரு கருத்து சொல்றார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரப் பயனுய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜமெந்தன் மாநிதியே என்று ராமானுஜன் உத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் எல்லாருக்கும் தெரியும். தென்குருகை பிரான்னா நம்மாழ்வார். அமுதத் திருவாய் ஈரத்தமிழின், நம்மாழ்வாருடைய ஈரத்தமிழ் தான் திருவாய்மொழி. ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு, அதுவே சாமவேதத்துக்கு சமமல்லையோ. அப்ப திருவாய்மொழிக்கு இசை கூட்டியிருக்கா. ஒரு 10 பாசுரமும் என்ன ராகத்துல பாடணுங்கிற கணக்குண்டு. பண் ஆராய்ச்சின்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பே, இந்தந்த பண்ணுல தான் இந்தந்த 10 பாசுரத்தை பாடணும்னு வழக்கம். அப்ப ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயனுய்யும் சீலங்கொள் நாதமுனி. நாதமுனிகள் நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கிற இசையிலேயே காலத்தை கழிச்சுட்டாராம். நாதமுனிகள் பெருத்த சங்கீத வித்வான். அவர் வெறும் மனுஷ கானம் மட்டும் தெரிந்தவர் அல்ல, தேவகானம் தெரிந்திருந்தவர். மேலை அகத்தாழ்வார் கீழே அகத்தாழ்வார் என்ன அந்த சுவாமிக்கு 2 மருமகன்கள், 2 பேர் சகோதரி குமாரர்கள். ஒருத்தருக்கு வரதாச்சாரியர்னு பேரு, ஒருத்தருக்கு கிருஷ்ணமாச்சாரியர்னு பேர். அந்த 2 பேரை கொண்டுதான் ஆழ்வார்களுடைய பாசுரம் அத்தனைக்கும் அவர் ராகம் கூட்டினார். இன்னைக்கு ஆழ்வார் பாசுரத்தை நம்ம பாடுறோம்னு சொன்னால் நாதமுனிகள் தான் அதுக்கு சங்கீதம் சேர்த்தவரே. அதை இன்னிசையில் ஆக்கி இன்னென்ன ராகத்துல இன்னென்ன பதிகத்தை பாடணும் என்கிற ஒரு பெரிய கட்டளை அந்த சுவாமி தான் ஏற்படுத்தி வச்சார். அதோட மட்டுமல்ல, அவர் காலத்துக்கு முன்பாக 4000 ஒன்னா இருந்தது. இது திருவிருத்தம், இது திருவாசிரியம், இது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, முதல் 1000, 2வது 1000, இத போல பிரிவினைகளே கிடையாது. மொத்தம் ஒன்னா இருந்தது. ஒன்னா இருந்தாலே படிக்கிறதுக்கு ஆபத்து. நமக்கு அது புரியவும் புரியாது. பிரிச்சு கொடுக்கறதாலே ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறோம். ஒன்னா வேற இருந்ததுன்னா அது அத்தனை பிரித்து பகுத்து கொடுத்த பெருமை, பெருத்த கைங்கரத்தை நமக்கு நாதமுனிகள் தான் பண்ணி கொடுத்திருக்கார். அவர் காட்டு மன்னார் கோவில்ல வாழ்ந்து இருந்த காலம். சாஸ்திரம் சம்ஸ்கிருத வேதத்தை எல்லாம் நன்கு கற்று முடிச்சுட்டார். அப்ப தகப்பனாரும் பிள்ளையுமா. ரங்கநாத முனிக்கு திருத்தகப்பனார் ஈஸ்வர பட்டாழ்வார், அவருடைய திருக்குமாரர் நாதமுனி. ஒரு பாசுரம் விண்ணப்பம் பண்ணேனோ இல்லையோ, சீலங்கொள் நாதமுனிய நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஷன். சீலங்கொள் நாதமுனின்னு அந்த இடத்துல பேர் வருது. பேருக்கு பிளலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். நாதமுனின்னு அவர் பேர் இல்லே, ரங்கநாதமுனின்னு அவருக்கு திருநாமம். பின்னையே நாதமுனின்னு சுருக்கிவிட்டாள்னா சத்யபாமாங்கிற முழு பெயரை பாமா என்று சுருக்கி அழைக்குமா போலே ரங்கமாதமுனிங்கிற முழு பெயரே நாதமுனின்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன வியாக்கியானத்துல இந்த சுவாமி சொல்றார். அப்ப சத்யபாமான்னு இருக்கிறத பாமான்னு கூப்பிட்டுக்கிறோம், ரங்கநாதமுனின்னு இருக்கிறத நாதமுனின்னு சுருக்கினுட்டோம். அதனாலதான் நாதமுனியை நெஞ்சால் வாரி பெருகும் ராமானுஷன்
மாநிதி. நமக்கு ராமானுஜர் ஒரு நிதியாட்டம் கிடைச்சிருக்காருனால் நாதமுனிகளுடைய அனுகிரகத்தால தான் ராமானுஜர் இவ்வளவு பெரிய நிதி ஆயிட்டார். அந்த நாதமுனிகளும் திரு தகப்பனாரும் வீரநாராயணத்து பெருமாளுக்கு கைங்கரியம் இருந்தா. ஒரு நாள் போய் அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், தேவரீர் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணனாக அவதரித்து உபதேசம் பண்ணியதே தேவரீரே மன்னார். அங்க ராஜமன்னார்குடியும் கோபாலன், காட்டு மன்னார்குடியும் கோபாலன், இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தையே காட்டி கொடுத்தவர் நீர். ஆனா அடியவங்களுக்கு ஒரு ஆசை, தேவரீர் அவதரித்தது மதுரப்பட்டணத்துல தானே, நாங்கள்லாம் இங்கேயே கைங்கரியம் இருக்கமே, அங்க போய் தேவரீருக்கு கைங்கரியமானோம்னு ஆசையா இருக்கு. அங்க மதுரையார் மன்னர்னு உமக்கு திருநாமமாமே, மதுரைக்கு மன்னனாக, துவாரகாதீசனாக, கோவர்தன கிரிதாரியாக, கோகுல கண்ணனாக, இப்படி எத்தனையோ இடத்துல தேவரீர் சேவை சாதிக்கிறதாமே, அங்க போய் நாங்க உங்க கைங்கரியமானோம்னு ஆசை. பெருமாள் பார்த்தார், உங்க ஆசையை நான் வேண்டான்னு சொல்லலே, நன்னா போங்கோ, வடதேசத்திலிருந்து நன்னா கைங்கரியம் பண்ணுங்கோ என்று வீரநாராயணத்துபுரத்து பெருமாள் அனுமதி கொடுத்துட்டார். இவா கிடைத்தது அனுமதின்னு கிடுகிடுன்னு மொத்த பேரும் கிளம்பி வடநாட்டு யாத்திரையா போயிட்டார். மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டா. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. மதுரான்னு சொன்னாலே பாபங்கள் தொலைஞ்சு போயிடும், எல்லா புண்ணியங்களும் கிட்டும். அப்படிப்பட்ட மதுரைக்கு கண்ணன் எங்கேயோ இறங்கி வந்தாரோ இல்லையோ, வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்குகிறார். க்ஷீராப்தியில போய் சயனித்துக் கொள்ளுகிறார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்க முத்ஸ்ரிஜ்ய க்ஷாகதோ மதுராம் புரியும். நாராயணன் ஸ்ரீமான் வைகுந்தத்தை துறந்து திருப்பார்கடலுக்கு வந்து திருப்பார்கடலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்தார். கண்ணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் மதுரையார் மன்னர்ங்கிற பேர்ல அவருக்கு என்னமோ அதீத விருப்பமா. இந்த நாச்சியார் திருமொழி பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் பெரியவாச்சான்ல ஒரு இடத்துல சாதிக்கிறார், மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான் என்று வாரணமாயிரம் 10 பாசுரத்துல வருது இல்லையோ, அந்த பாசுர வியாக்கியானத்துல சொல்றார், இவருக்கு என்ன மதுரையார் மன்னன் பேர். ஒரு கிருஷ்ண பக்தன் அந்த ஊர்ல இருந்தாராம், அவருக்கு குழந்தை பிறந்துதான், என்ன பேர் வைக்கலாம்னு தேடி இருப்பார் போல் இருக்கு. இந்த நாளாட்டம் 1000 பெயர்கள்னு புத்தகம் இல்லையோ என்னமோ, அந்த நாள்ல போட்டிருப்பாளா, சாஸ்திரநாமம் தான் அந்த நாள்ல இருந்த புஸ்தகம். இந்த நாள்ல வேணா உங்கள் குழந்தைக்கு 1000 திருநாமங்கள் அப்படின்னு புஸ்தகம் போட்டாலே தவிர அந்த நாள்லயும் இதே புஸ்தகம் இருந்தது. என்ன இருந்தது, சாஸ்திரநாம வடிவத்தில் இருந்தது. இன்னைக்கு அது இருக்கு, ஆனா அதை படிக்க மாட்டோம். இதை விட்டுட்டு 150 ரூபா கொடுத்து இத்த வாங்கி மெனக்கட்டு அதை தேடி அதுல எழுத்துப்பிழை அச்சுப்பிழையோட ஏதோ மாத்தி என் குழந்தை பேரை போட்டு அதை எடுத்து குழந்தைக்கு பேர் வச்சிருவா. ஏற்கனவே நன்னாத்தானே 1000 திருநாமங்கள் பெருமாளுக்கு இருக்கு, 1000 லட்சுமி சஹஸ்ரநாமத்துல பிராட்டிக்கு இருக்கு. வேண்டாம் சம்ஸ்கிருத பெயர் கட்டமா இருக்கா, ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து பாருங்க, மணிமணியா செந்தமிழ்ல தீன் தமிழ்ல பெயர்கள் கிடைக்க போறது. நம்ம தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போட்டிருக்கா பாருங்க. போடுறதுன்னா நாம சம்ஸ்கிருத சப்தத்தை வச்சுட்டு அதை தமிழாக்கணும்னு போனா நன்னா இருக்கவே இருக்காது. அந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு ஆழ்வார் பாசுரத்துல தேடி சப்தங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நல்ல தமிழா இருக்குமே தவிர, அடியன் பார்த்து இந்த சம்ஸ்கிருதத்தை நான் மொழிபெயர்க்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா நமக்கு எவ்வளவு சம்ஸ்கிருதம் தெரியுமோ தமிழ் தெரியுமோ அவ்வளவுதான் அந்த சப்தமே இருக்கும். அதை விட்டுட்டு ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்துட்டா இப்ப ஒரு திவதேசத்திலையும் பிராட்டிக்கும் ஒரு திருநாமம். அதே போலத்தான் ஆழ்வார் அந்தந்த பிராட்டியை பத்தி பாடுறார். கயற்கண்ணின்னு பாடுறார், அங்கையர்கண்ணி பாடுறார், அழகிய கருந்தடங்கண்ணி கை தொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைன்னு பாசுரம் இல்லையோ. திருத்தலவில்லி மங்கலத்து நாச்சியார் கருந்தடங்கண்ணி நாச்சியார்னு அவளுக்கு திருநாமம். என்ன நாம மொழிபெயர்ப்பு பண்ணாலும் இதை பண்ண முடியாது. அது அந்த ஆழ்வார் தான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே தவிர கருந்தடங்கண்ணின்னு நமக்கு பேர் வைக்கிறதுக்கு தெரியுமா? அங்க ஊர்ல போனா அந்த தாயாருக்கு ஒரு அட்டோத்தனம் இருக்கும், அட்டோட்டரத்துல கருந்தடங்கண்ணிக்கு சம்ஸ்கிருத திருநாமம் இருக்கும். அதை துல்லியமா நம்மாழ்வார் தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்கார். நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பெருமையே தமிழில் வல்லுநர்கள். தீன் தமிழ் ரொம்ப நன்னா கையில வச்சுட்டு இருந்தவா. மற்றொரு பக்கத்தில் சம்ஸ்கிருத பாஷை. எதுக்கு சொல்ல வந்தேன், பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் அந்த கிருஷ்ண பக்தருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அவர் பேர் தேடினார். அன்னைக்கு ராத்திரி அவருடைய சொப்பனத்துல பெருமாள் எழுந்தருளி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் மதுரையார் மன்னர்னு உங்களுக்கு தெரியாதா, அந்த பேரை விட்டுட்டு தேடின்னு இருக்கிறே என்று கோவிச்சுட்டாராம். அடுத்த நாள் கார்த்தால கூப்பிட்டு மதுரையார் மன்னன் என்று தன் குழந்தைக்கு பேர் வச்சுட்டார்னு பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் இந்த பேர் பெருமாளுக்கு எவ்வளவு பிடித்திருந்தால், மதுரை எவ்வளவு பிடிச்சிருந்தா மதுரையார் மன்னர்னு பேர் வச்சுப்பார். ஏன் கேசவாதி துவாதச நாமங்கள் அவருக்கு இல்லையா? 1000 திருநாமங்கள் சஹஸ்ரநாமத்தில் இல்லையா? நீங்க சஹஸ்ரநாமத்தை எத்தனை புரட்டினாலும் மதுரையார் மன்னன் கிடைக்காது, அது இல்லையே. விஸ்வம் விட்டு விழட்காரஹான்னு ஏதோ சம்ஸ்கிருத பேர் கிடைக்குமே தவிர மதுரையார் மன்னர்னு அவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த திருநாமம் பிடிச்சிருக்கணும்னா மதுரை பிடிச்சிருக்கணும் இல்லையோ.
அதான் நாதமுனிகள் யோசித்தார், வடக்க போய் மதுரையில இருந்து கைங்கரியம் பண்ணுவோம். யமுனை ஆற்றங்கரையில் தங்கி யமுனைத்துறைவன்னு பெருமாளுக்கு திருநாமம். யமுனைத்துறைவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்யாபிஹந்த சுலபாக்கிருதினாம் ஜனானாம் ஏதே பவத் சரணஜாரஜுஷ பிரதேசாக. அனைத்தும் கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடங்கள். அங்கிருந்து கைங்கரியம் பண்ணி வருகிறார். அங்கிருந்துதான் துவாரகைக்கு கண்ணன் போனார். துவாரகைக்கு அப்புறம் தான் குருக்ஷேத்திரத்துக்கு எழுந்துள்ளினார். அங்கதான் சர்வதன்மான் பரித்தெஜ்யாங்கிற ஸ்லோகம் பிறந்தது. இவர் கேட்டு வந்தாரோ இல்லையோ, தேவரிய சர்வதன்மான் பரித்தெஜ்யான்னு சொன்னீர், அந்த கண்ணனா அவதரிச்ச இடத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணணும். ஓரோரு இடமுமே கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடம். கோகுலம் முழுக்க மதுரப்பட்டினத்துல அவதரிச்சார். அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு மறைஞ்சு வாழறதுக்கு கோகுலத்துக்கு போனார். 5 ஆண்டுகள் கழித்து நந்த கிராமத்துக்கு குடிபெயர்ந்தார். கோவர்தனத்துல போய் தான் கிரிதாரியா எழுந்துருளி இருந்தார். பிருந்தாவனம் முழுக்க மாடு காலி கண்ணுகளின் பின்னே சென்றார். காமியவனத்துல போய் குழந்தைகளோட விளையாடினார். இத்தனை இடத்துல போய் கண்ணனுக்கு கைங்கரியம் ஆசை. நாதமுனிகள் அங்கேயே நித்தியவாசம் பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தன், துவரை, அயோத்தி, இடமடவதரி முதலான திவ்ய தேசங்களை திருவடி தொழுது இங்கிருந்து போறச்சே நேர மதுரைக்கு போயிட்டாரா. போற வழியில இருக்கிற திவ்ய தேசம் எல்லாம் சேவிச்சுன்னு போறார். வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இடமுடவகரி, இடவகவுடைய எம் புருடோத்தம நெருக்கை என்ன வடநாட்டு திவ்ய தேசங்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு மதுரைக்கு வந்து சேர்க்கிறார். அங்க வாழ்ந்திருந்த காலம் யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லுகிறபடியே அதி கம்பீரமாய் பல சுழிகளுடைய பெருகானுக்கிற யமுனா நதி தீரத்தில் ஸ்ரீ கோவர்தனபுரம் என்கிற ஊர்ல ஒரு வாழ்ந்து வரார். அங்கதான் பெருமாளுக்கு யமுனைத்துறைவன் திருநாமம். கோவர்தனபுரம் ஊருக்கு பேரு, யமுனைத்துறைவன் பெருமாளுக்கு திருநாமம். அவனுக்கு நித்திய மங்களாசாசனம் பண்றார், தீர்த்த கைங்கரியம் பண்றார், புஷ்ப கைங்கரியம் பண்றார். எல்லா கைங்கரியங்களும் பண்ணிக்கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். அப்போது ஒரு நாள் வீரநாராயணத்துபுரத்து பெருமாள் சொப்பனத்தில் எழுந்துள்ளுகிறார். போய் ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்கே, திரும்ப வரலாமே, வந்து நம்ம கைங்கரியத்தில் ஈடுபடலாமே. என்ன பெருமாளுக்கு என்ன எண்ணம், இப்படியே காலம் படுத்துன்னா அவருக்கு 93 ஆயிடும். அப்புறம் 4000 எப்படி லோகத்துக்கு கொண்டு வருது, அது மறைஞ்சிருக்கு. அது இவர் மூலமாகத்தான் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டாக வேண்டும். அதனால வீரநாராயணபுரத்து பெருமாள் ஆழ்வார் பாசுரங்கள்ல முக்கியமா இருக்கிறதே கண்ணன் தான். இவர் இங்க மட்டும் இருந்தா அந்த பெருமை இவருக்கு தெரிய போறதில்லை. வடநாட்டுக்கு போய் அங்க கிருஷ்ண பக்தி இவர் புரிஞ்சுனுட்டு வந்தாதான் பாசுரம் இவர் கையில நன்கு சிறக்கும். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நேர சேவிச்சிருந்தா அதை அனுபவிக்கிற விதமே வேற. இங்க உட்காந்து இப்ப கேட்டு இருக்கு, அடியன் திருவனந்தபுரத்தை பத்தி சொல்றேன்னு வச்சுங்க. இங்க பல பேர் போயிருக்கலாம், சில பேர் போகாம இருந்திருக்கலாம். போகாம இருக்கிறவா கேப்பா, ஓரளவு கேட்டுக்கலாம். இருந்தாலும் என்ன ஆசை வந்துடும், சுவாமி போகவே இல்லை, என்னமோ நிறைய அவர் திருவனந்தபுரத்தை பத்தி சொன்னார், நம்ம ஒரு வாரத்துல யானை போய் சேவிச்சுட்டு வந்துட்டா தேவையில்ல. ரொம்ப விருக்க இருக்கிறவா இன்னைக்கு ராத்திரி கிளம்பிடுவா. சுமாரா இருக்கிறவா கொஞ்சம் அன்பு இருக்கிறவா சரி இவர் 6 நாள் முடிக்கட்டும், அதுக்குள்ள கிளம்பி போக வேண்டாம், வந்தப்புறம் கிளம்பி போவோம்னு இந்த வார கடைசியில கிளம்பி போவா. ஆதரம் குறைச்சு என்ன ஆயிடும், கேட்கிற சமயத்துல ஆசை வந்திருக்கும். அது ஒரு வாரம் எடுத்துன்னு வச்சுங்க, ஆமா இத்தனை நாளா சேவிக்கல, இன்னொரு வாரம் போட்டோமே அப்படின்னு போனாலும் போயிடும். அதனால பெரியோர்களுக்கு அப்படி இல்லை. இருக்க இருக்க அங்க இன்னும் ஆசை மேலிடுகிறது. இவர் அங்கே இருந்துட போறாரேங்கிறதுக்காக வீரநாராயணபுரத்து பெருமாள் கூப்பிட்டுட்டார். நம்முடைய வீரநாராயணபுரத்தேர வாரும் என்று நாதமுனிகளுக்கு சொப்பனம் காட்டி அருள, இதொரு சொப்பனம் இருந்தபடியன் என்று இவர் விஸ்மிதராய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இப்படிமா பெருமாள் திரும்ப கூப்பிடுவார்? கோவர்தனபுரத்துக்கு போய் யமுனைத்துறைவனை தொழுதார். அவர்கிட்ட இப்ப அனுமதி கேட்கிறார். ரொம்ப நாளா உன் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்துட்டேன், ஆனா சொந்த ஊர் பெருமாள் கூப்பிடுறார், தேவரீர் அனுமதி கொடுத்ததுன்னா அடியன் திரும்ப போயிட்டு வரேன். அவர் சொன்னார், இங்க உமக்கு கிருஷ்ண பக்தி வளரட்டும்னு உங்க பெருமாள் அனுப்பிச்சு வச்சிருக்கார், நிரம்ப பெற்றீர், இப்போது நீர் திரும்ப போகலாம், உம்மா லோகத்துக்கு மகோபகாரம் நடக்க வேண்டும். திரும்ப போன அனுமதி கொடுக்க அங்கிருந்து தெற்கு நோக்கி வர ஆரம்பிக்கிறார். நேர வந்துடல, வரிசா ஒரு திவதேசமா சேவிச்சுன்னு வர. இவர்களும் அங்கு நின்றும் குடும்ப சகிதமாய் புறப்பட்டு வாராணசி வழிகாட்டி எழுந்துருளி, வாராணசி ஹரபுரி பவதா விதக்தாத் என்று பஞ்சஸ்தவத்துல சாதிக்கிறார். காசின்னு சொல்றோம், வாராணசிங்கிறது ரொம்ப முக்கியமான வித்யாஸ்தானம் இல்லையோ. சௌகம்பா மகாவித்யாலயா விஸ்வவித்யாலயான்னு சொல்றோம். வாராணசி தான் பெரிய வித்யாலயம். சம்ஸ்கிருத பண்டிதர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இருந்த இடம். எப்படி தமிழைக்கு மதுரை பட்டணமோ முற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்லாம் மதுரையில சொல்றோமோ இல்லையோ, அத போல வாராணசிங்கிறது காசிங்கிறமே. மொத்தம் 64 கட்டங்கள் இருக்கு. ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட் என்ன ஒன்னொன்னு, கங்கையில ஒரு காட்,
காசியிலே யார் பரம் வச்சிட்டாலும் அப்படியே கொண்டு போய் கங்கை கரையில தான் சித்தை எரியும். பாதி எரிஞ்சுட்டே இருக்கிறச்சே கங்கையில இழுத்து விட்டுடுவா. அது ஒண்ணும் எதுவும் நாரவும் நாராது, எந்த தீட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னுவா. நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு சந்து, காசினாலே சந்து அதிகம், சின்ன சின்ன குறுந்தெருக்கள். நாம கங்கையில தீர்த்த மாட்டதுக்கு அப்படி போயிட்டே இருப்போம். எழுத்த மாதிரி எழுந்துருளை பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பா. அவ நம்ம மேலேயே பட்டுன்னு போயிட்டு இருப்பா. பசங்கள்லாம் மேலேந்து குதிச்சு குதிச்சு கங்கையில விளையாடிட்டு இருக்கும். பக்கத்திலேயே முதந்துண்டு போயிட்டே இருக்கும். ஆனா அது பக்கத்திலேயே ஜனங்க விளையாடிட்டு இருக்கும். அதை பார்த்தா தான் தெரியும், ஓ இவ்வளவுதான் போல் இருக்கு வாழ்க்கை, நம்ம தான் அதுக்கு அதிகமான மகத்துவம் கொடுத்துட்டோம், கடைசியில இதுதான் போல் இருக்கு, இழுத்து விட்டா அத்தோட முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, இதுக்கு போய் இவ்வளவு பாடுபட்டு இருக்கோமோ இல்லையோ. அப்ப காசியில போயிட்டோம்னா அந்த பெருமாள் பிந்து மாதவன் அங்க கரையில எழுந்துருளி இருக்கார். வேணி மாதவன் திருநாமம், பிந்து மாதவன் திருநாமம். காசி கரையில போய் சேவிச்சுக்கிறா. அல்ல ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், படகுல ஏத்தி உட்காத்தி வச்சுப்பா. ஒரு கட்டமா போய் இறங்கணும். 64 கட்டத்துல தீர்த்தமாட்டு வரணும். இன்னைக்கு அதெல்லாம் ஒத்துரு மாட்டது இல்லை. ஏதோ போனோம்னா 2 கட்டம் 3 கட்டம். ஏன் சுவாமி எல்லாத்திலையும் தீர்த்தம் ஆடக்கூடாதான்னா, தீர்த்தம் ஆடலாம். அப்புறம் நான் பித்திருக்களுக்கு பண்ண மாட்டேன், எனக்கு பண்ண வேண்டியதா போயிடும், அதுக்காகத்தான் நான் தீர்த்தம் ஆடுறதே இல்லை. அவளுக்காக நாம தீர்த்தம் ஆடிட்டு கடைசியில 64 போயிட்டு இவர் எழுந்து வரணுமோ இல்லையோ. அந்த அளவுக்கு முதல்ல சக்தியே இல்லையே. அந்த நாள்ல இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்ரத்தையும் இருந்தது, சக்தியும் இருந்தது. எத்தனை பட்னி கிடக்கிறதுக்கு முடிஞ்சது. நீங்க நம்ம கார்த்தாலேருந்து மத்தியான சாப்பாட்டுக்குள்ள எத்தனை விதேசமோ அத்தனை விதேசம் கணக்கே அப்படிதான் போட்டுக்கிறோமே தவிர, ஆமா இப்ப 2 நாள் பட்னி கடந்து பெருமாளை சேவிச்சா என்ன இட போறது. அன்னைக்கு பத்ரிகாசிரம யாத்திரை 45 நாள்னா ஒரு 15 நாளாவது பட்னி கிடக்காம பெருமாளை சேவிச்சுட்டு வர முடியாது. அப்படித்தான் அந்த நாள்ல போயிட்டு வந்திருந்தா. இன்னைக்கு காலை உணவும் நிச்சயமா இருக்கணும், மத்தியான உணவும் நிச்சயமா இருக்கணும். யாத்திரைக்கு போயிட்டு வந்தீங்களா, ரொம்ப சுகமா இருந்தது. அர்த்தம் என்ன, பெருமாள் சேவையை பத்தி முக்கியம் இல்லை. இப்போ ரொம்ப சுகமா இருந்ததுன்னா கார்த்தாலையும் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா, மத்தியானமும் கொடுத்துட்டா, ராத்திரியும் கொடுத்துட்டா. பெருமாள் எல்லாரும் சேவிச்சீங்கன்னா இருக்கலாம், ஏதோ 1-2 விட்டும் போயிருக்கலாம், அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். அப்படி இல்லையே. இவ வாரணாசிக்கு போனா பெருமாளை சேவிச்சுண்டா, எழுந்தருளி சப்த சப்தசு லோகேஷு லோகாலோகே சராச்சரே நாஸ்தி நாஸ்தி சமம் க்ஷேத்திரம் உத்தமம் புருஷோத்தமம். இப்ப இடத்த நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. மதுரப்பட்டினத்திலேருந்து புறப்பட்டா வாரணாசிக்கு போனா நேர கிழக்கே உத்தரப்பிரதேசத்துல ஒரு பக்கத்தில், உத்தரப்பிரதேசத்தினுடைய கிட்டத்தட்ட மேற்கு மூலையில தான் மதுரையே இருக்கு. அதுல இருந்து இன்னும் கிழக்க வரும். அங்கிருந்து இன்னும் கிழக்க போகணும்னா தான் வாரணாசி வரும். கிட்டத்தட்ட அங்கேருந்து நேர போனா கயா, பீகாருக்குள்ள போனோம்னா கயா கஷேத்திரத்தை போய் சேர்ந்துருவோம். அப்ப வாரணாசி சேவிச்சு கொண்டு அங்கிருந்து ஒடியா மாநிலத்துக்குள்ள நேர கிழக்கு சமுத்திர கரைக்கு போயிட்டான். அங்கதான் புருஷோத்தம கஷேத்திரம், புரி ஜெகநாத கஷேத்திரம். அங்க போய் ஜெகநாத பெருமாளை சேவிச்சுண்டா, தாரு வடிவத்தில் மரத்திலேயே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். நடுவிலே கண்ணன் எழுந்தருளி இருக்க, ஓர் பக்கத்தில் பலராமன், ஓர் நடுவிலே சத்யபாமா என்று சுபத்ரா. சுபத்ரா, பலராமன், சத்யபாமா, அதாவது கண்ணன், பலராமன், சுபத்ரா ஆகிய 3 பேரும் இன்னைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு மரக்கட்டை மிதந்து வர, அது கொண்டு சிற்பி ரொம்ப நன்னா விக்கிரகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆனா கார்த்தால விடியறதுக்குள்ள விக்கிரகம் பண்ணி முடிக்கணும். அதுல இப்படி தூக்கி இது வரைக்கும் இருக்கிற கை வரைக்கும் தான் விக்கிரகம் வரும். முழு திருக்கைகளோட அந்த விக்கிரகம் இன்னி வரைக்கும் வந்ததே கிடையாது. அதுவும் இப்ப புரி ஜெகநாத ரத யாத்திரானா 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 1 இல்ல 2 இல்ல. ரத யாத்திரா அந்த தேசத்து அரசனே வருவார். பெருமாள் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார். குளிக்க வரமாட்டேன், ஒண்ணு நாக்கு வழிச்சுக்கிறதுக்கு வரமாட்டேன், சாப்பிடறதுக்கே வரமாட்டேன். அவரை பிடிச்சு நெட்டி தள்ளி தள்ளி அந்த பெருமாள் அப்படியே விக்கிரக ரூபத்துல எழுந்துள்ள பண்ணிட்டு பின்னாடியிலே இருந்து ஆள் பிடிச்சு தள்ளிட்டு போகும். அதை ஏழை பண்ணிட்டு போறவா பின்னாடி வருவா. ஏன்னா அந்த பெருமாள் வரமாட்டேன்னு பிடிவான் பிடிப்பார். அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு குண்டிச்சாங்கிற இடத்துல கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணுவா. 15 நாள் அங்கதான் இருப்பார். அதுக்கப்புறம் அவரை திரும்ப எழுந்துள்ள பண்ணிட்டு வர்றதுக்கு பெரிய தேர்னா தேர் அசைஞ்சு வர்றதுங்கிற பாருங்க. அத போல ஆழித்தேர் வர்றதுக்குள்ள போர்னு இருக்கும். அவர் தான் பெருமான், புரி ஜெகநாத பெருமான். கிழக்கு சமுத்திர கரையில எழுந்துள்ளி இருக்கார். அங்க போய் அவரை சேவித்துக் கொண்டார்கள். அங்கிருந்து ஜெகநாத கஷேத்திரத்தை விட்டு சிம்ஹாச்சலத்தை வந்து அடைந்தார்கள். சிம்ஹாத்ரிநாதனேர எழுந்துருளி சிம்ஹகிரி அப்பனையும் சேவித்துக் கொண்டு வால்டேர் சிம்ஹாச்சலம்னு விசாகப்பட்டினம் சொல்றோம் பாருங்க. விசாகப்பட்டினத்துலதான் சிம்ஹாச்சலம். நரசிம்மனும் வராகனும் கலந்த திருவுருவத்தில் எழுந்துருளி இருக்கார்கள். வராக நரசிம்ம கஷேத்திரம். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த பெருமாள் அப்படி சேவிக்க முடியும். அக்ஷய திருத்தி அன்னைக்கு மட்டும்தான் வராக நரசிம்மர்களா சேவிக்கலாம். மத்த எல்லா நாட்களும் சந்தன கூட்டுக்குள்ளதான் எழுந்துருளி இருப்பார். எப்போதுமே சந்தனாலங்காரம். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் தன் திருமேனியை திறந்து சர்வஸ்வமாய் அனைத்து அடியார்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சேவை சாதிக்கிறார். அற்புதமான கஷேத்திரம். அங்கேயும் சேவிச்சுனுட்டு அங்கிருந்து தெற்கே வந்து அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாகுபராக்கிரம நாரசிம்மஹா பரந்தெய்வம் அஹோபலம் அஹோபிலம் அதீத பலம் பொருந்தி அஹோபில நவநரசிம்ம கஷேத்திரத்தை வந்து அடைந்தார்கள்.
அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் செங்கனானே கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாலி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமேனுட்டு தமிழ்ல திருவங்கியாழ்வார் சிங்கவேள் குன்றம்னு பாடியிருக்கார். நவநரசிம்ம கஷேத்திரம் மேல பாவ நரசிம்மனும் ஜுவாலா நரசிம்மனும் மட்டும் சிரமப்பட்டு போய் சேவிக்கணும். மத்த நரசிம்மர்கள்லாம் சுலபமா சேவிச்சுட்டு வந்து விடலாம். அங்க போய் சேர்ந்தார்கள். இப்ப ஒரு விஷயம் நீங்க இந்த இடத்துல குறிப்பா பார்த்திருக்கலாம். ஏன் திருவங்கியாழ்வாருடைய பாசுரத்தை இந்த இடத்துல எழுதியிருக்கலாம் இல்லையோ? அகோபில கஷேத்திரத்துக்கு திருவங்கியாழ்வார் 10 பாட்டு பாடியிருக்காரு. நல்ல நெஞ்சே நாம் தொழுதன் நம்முடன் நம்பெருமான் அல்லிமாதர் புல்கன் என்ன 1000